மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. பல நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்று இந்நாளை சொல்லலாம். நீண்ட காலமாக நீங்கள் சந்திக்க விரும்பும் ஒரு நபரை இந்நாளிலே சந்திப்பீர்கள். உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மனதிலே ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கிளேசம், ஒரு சலனம், சஞ்சலம் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே மனக்கட்டுப்பாடு அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் உள்ளது. ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் என்று சொல்லலாம். ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். இந்த ராசிக்காரர்களின் உடன் பிறந்தவர்கள் இந்நாளிலே ஏதேனும் சிறிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். சகோதரன் மூலமாகவோ அல்லது சகோதரி மூலமாகவோ ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆகவே அவர்களை நீங்கள் அன்பாக பேசி அரவணைத்து செல்ல வேண்டும். வீண் விவாதங்கள் போன்றவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும். மனஸ்தாபம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும். அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவானால் நீங்கள் விட்டு கொடுத்து போவதுதான் உங்களுக்கு நல்லது. மற்றபடி உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு சுமாரான நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே தேவையில்லாத செலவுகளெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும். எப்படி அதை தவிர்க்க முயன்றாலும் முடியாதபடி அனாவசிய செலவுகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். கண்ணுக்கு தெரிந்து பண நஷ்டமாவதை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே ஒரு சின்ன ஒரு ஆட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ஆனால் உங்களுடைய தொழில் சுமாராக நடைபெற்று கொண்டிருக்கும். எனினும் ஒரு சில நாட்களிலே நீங்கள் இந்த நிலைமையை முற்றிலுமாக மாற்றி விடுவீர்கள் என்பதால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். கடக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று கேதுவோடு இணைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு ஓரளவு நன்மைகள் நடைபெறும். எனினும் மூத்த சகோதரியால் மனக்லேசம் ஏற்படும், மனஸ்தாபம் ஏற்படும். மூத்த சகோதரியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அக்கா யாராவது இருந்தால் அவங்கள அனுசரித்து போவது நல்லது. மற்றபடி உங்களுடைய தொழில் வெகு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையும் நன்றாக இருக்கும். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத விதமாக மிகப்பெரியதொரு தனலாபம் ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக சுமாரான நன்மைகள் தான் நடக்கும். மிகப்பெரிய தொகை வராது. ஆனால் மற்ற அனைத்தும் நன்றாக இருக்கும். பயணங்கள் மேற்கொள்வதற்கு தேவையான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். திருமண விஷயத்திலே முடிவெடுப்பதற்கு இது ஒரு நல்ல நாள் அல்ல. திருமணத்தை பற்றி இந்த நாளிலே பேச வேண்டாம். மற்ற அனைத்தும் நன்றாக இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே இந்நாளிலே நன்மைகள் சற்று குறைவாகத்தான் நடக்கும். மனதிலே தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும். ஆகவே இந்நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும்.
கிருத்திகை நட்சத்திரம் ஆகவே முருகனை வழிபட வேண்டும். சங்கடகர சதுர்த்தி ஆகவே விநாயகரையும் வழிபட வேண்டும். ஆக வழிபாட்டிலேயே உங்களுடைய பொழுதை கழித்து விட்டால் எல்லாம் நல்லதாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சுமாரான நாளாக விளங்குகிறது. மனதிலே தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் மனதிலே தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. பிற கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் நடக்கும், தீமைகள் நடக்காது. இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். திருமண விஷயத்திலே இந்நாளில் முடிவெடுக்க கூடாது. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை செய்வதற்கு இது உகந்த நாள் அல்ல. மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை ஏறுமுகமாகவே இருக்கின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இந்நாளிலே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லலாம். அஷ்டமாதிபதி சந்திரன் 6ஆம் இடத்திலே போய் கேதுவோடு மறைவு பெற்றிருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு எதிர்பாராத விதமாக சில நன்மைகள் எல்லாம் நடக்கும். யாரை எதிரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் நண்பர்களாகி விடுவார்கள். உங்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் வாபஸ் பெறப்படும். உங்களுக்கு எதிரான சதி வேலைகள் எல்லாம் முறியடிக்கப்படும். இறைவனின் அருள் உங்களுக்கு நிறைந்திருக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கிறது. எனினும் மனைவி அல்லது கணவன் ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை பற்றிய அக்கறை சற்று அதிகமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த அக்கறை இருக்காது. நீங்கள் தான் அக்கறை காட்ட வேண்டும் அவர்களின் ஆரோக்கியத்திலே. எனினும் தொழில் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள்.